ராசிக்காரர்களுக்கும் உண்டான அதிர்ஷ்ட நிறம் பற்றி இப்ப சொல்றாங்க, லக்கி கலர்ஸ். சரிங்க சார். லக்கி கலர்னா இப்போ வந்து பொதுவாக மேச ராசிக்காரங்கன்னா அவங்க வந்து சிவப்பு நிற கச்சிப்பை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. மற்றது என்னென்னா சிவப்பு நிறத்தில் அவங்க ஆடையும் பயன்படுத்தலாம். சிவப்பு நிறத்தில் ஆடையை பயன்படுத்தாத போது சிவப்பு நிற கச்சிப்பு, சிவப்பு நிறத்தில் வந்து கையில் கயிறு, சாமி கயிறு கட்டிக்கிறது, குலதெய்வம் கயிறுங்க மந்திரிச்சு கட்டிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப நல்லது. இவங்க ரிஷபராசிக்காரங்க ஒயிட்டு வெள்ளை கர்ச்சிப்பு, அதை வெள்ளை நிறத்தில் வந்து ஒரு சாமியோட கயிறு வந்து வெள்ளை மஞ்சளாக இருக்கும், அது வெள்ளை நிறத்தில் மாறிடும், அதையும் இது பண்ணிக்கலாம். மிதுன ராசிக்காரங்க வந்து பச்சை நிறம் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப முருகர் கோயிலுங்களாம் பச்சை நிறத்தில் வந்து சாமி கயிறு கிடைக்கும். அந்த சாமி கயிறை வந்து கடையில் விற்கிறத அப்படியே வாங்கி அவங்க அப்படியே கட்டிக்க கூடாது. ஏன்னா அந்த கடைக்காரங்க எடுப்பாங்க, அது அவங்க கை படும், என்னவோ அசுத்தம் இருக்கும். அந்த சாமி கயிறு ஆகமத்தில் அதை வாங்கிட்டு வந்து அந்த கோயில்லையே தண்ணி இருக்கும், கோயிலில் தான் கயிறு சாமி கடை, கோயிலில் இருக்கிற கடைகளில் தான் சாமி கயிறு விற்கும். வாங்கி கோயிலில் இருக்கிற ஒரு குழாவை திறந்து அதை கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து அந்த ஈரத்தை தொடச்சி எடுத்துட்டு சுவாமிக்கிட்ட நீங்கள் எந்த சாமி விருப்பமோ அந்த சாமிக்கிட்ட கொடுத்து சாமி பாதத்தில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எந்த நிறம் சாமியோட கயிறாக இருந்தாலும் அது வந்து கட்டிக்கலாம். மிதுன ராசிக்காரங்க பச்சை நிறத்தில் வந்து கர்ச்சிப் வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. கடகராசிக்காரங்க ஒயிட்டு வெள்ளை நிறத்தில் வந்து கர்ச்சிப்பை வந்து பயன்படுத்தலாம். ரிஷபராசிக்காரங்க சிகப்பு ஒரு ஆரஞ்சு நிறத்தை அவங்க வந்து பயன்படுத்துகிறப்போ, ஆரஞ்சு வெளிர் ஆரஞ்சு அதை பயன்படுத்துகிறப்பே அவங்களுக்கு வந்து கையில் காசு கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கர்ச்சிப்போடு சேர்ந்து ஒரு காசு காயின் அது மாதிரி எதனா வச்சுக்க முடிஞ்சாலும் பயன்படுத்தும் போது வச்சுக்கலாம். இல்லை சில பேர் ஃபோனுக்கு முன்னாடிலாம் கூட காசு வச்சுருக்காங்க, ஃபோனோட கவர் கூட அந்த மாதிரி இதுவில் வந்து மாற்றிக்கலாம். நம்ம இது ரொம்ப நல்லது. சிம்மராசிக்காரங்க வெளிர் ஆரஞ்சு, கன்னிராசிக்காரங்க பச்சை வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்தலாம். துளாராசிக்காரங்க அதே மாதிரி ஒயிட்டு தான். துளாராசிக்காரங்க அந்த பாலிஸ்டர் ஒயிட்டுன்னுவாங்க, கொஞ்சம் பட்டு மிக்ஸ் ஆன மாதிரி, அந்த மாதிரி பயன்படுத்தலாம். விருச்சக ராசிக்காரங்களும் அந்த வெளிர் சிவப்பு நிறம் அதில் பயன்படுத்தலாம். தனுசு ராசிக்காரங்க சந்தன நிறம், சந்தன கலரில் மஞ்சள் தவிர சாண்டல் கலர் வெளிர் மஞ்சள் நிறத்தில் வந்து பயன்படுத்தலாம். மஞ்சள் கிடைச்சாலும் மஞ்சள் கலர் கர்ச்சிப்பு இது பண்ணலாம். மகர ராசியும் கும்பராசி நீல கலர் கர்ச்சிப், நீல கலரில் கர்ச்சிப் வந்து பயன்படுத்தலாம். மீன ராசிக்காரங்க மஞ்சள் தான், பொன்னிற கலர் பயன்படுத்தலாம். இது வந்து கையில் கட்டுற கயிறுமி அதையே அது சார்ந்ததுன்னு இவங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சார் வந்து சிகப்பு கலர் கயிறு கட்டியிருக்காரு, அவர் வந்து மேசராசி, அதனால அவர் வந்து சிகப்பு நிறத்தில் கயிறு வந்து சாமி கிட்ட வச்சு படைச்சி பூஜை பண்ணி கட்டிட்டு இருக்காரு இல்லைங்களா சார்? கரெக்ட். உங்க கையை காமிச்சிருக்கீங்களா? தெரியுங்களா எல்லாருக்கும்? ரொம்ப நன்றிங்க சார். ஆமாங்க சார். நம்ம வேற என்ன சொல்றோம்? எல்லா மீன ராசிக்கு முடிச்சாச்சு. சொல்லியாச்சு.